இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கின்ற தென்மேற்கு வங்கக்கடலில் ஞாயிற்றுக்கிழமை நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவியது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேனி, மதுரை, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கையில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. சென்னையில் நவம்பர் 23, 24 தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நவம்பர் 23, 24, 25 தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த வாரம் முழுவதுமே தமிழ்நாட்டில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக அதிக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நவம்பர் 22 தேதி உருவாகின்ற இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் தாக்கத்தால் நவம்பர் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நெல்லை மாவட்டத்தில் தற்போது மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.